நம்ம மட்டன் குழம்பு எப்படி ஈஸியான வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நான்வெஜ் எல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் சுவை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கரம் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, ஸ்டார் பூ, ஏலக்காய், கல்பாசி, கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையும் ஒன்று போல் நல்லா கிளறி விட்டு பொன்னிறமாகிற ஸ்டேஜ் வரை நல்லா ஃப்ரை பண்ணலாம். பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த அளவுக்கு நம்ம புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்று போல் எல்லா சைடும் கிளறி விட்டுட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு தக்காளி நல்லா மெல்ட் ஆகி இந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிளறி விடலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த கிரேவி கூட மட்டன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து அது குக்கரில் 5 விசில் பக்கம் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்புக்கு நம்ம எந்த ஒரு மசாலுமே கடையில் வாங்கி ரெடி பண்ணல. எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்ச மசால் வச்சு தான் நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். மட்டன் நல்லா 2 நிமிஷம் பக்கம் வேக விட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசால் மட்டும்தான் சேர்க்குறோம். மட்டன் மசாலா அப்படிலாம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா கடையில் வாங்கி சேர்க்கல. இது எல்லாத்தையும் அழகாக ஒன்று போல் கிளறி விட்டு பச்சை வாசம் போக வர ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா வேக விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் குக்கரில் வேக வச்சோம் இல்லையா, மட்டன் மட்டும்தான் எடுத்தோம். இப்போ அதில் உள்ள தண்ணி எடுத்து இந்த மட்டன் கிரேவி கூட சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்து மட்டன் குழம்பு செய்கிறோம் இல்லையா, ஸோ மட்டன் குழம்போட டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்போட அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போவே நமக்கு அழகாக ஓரங்களில் கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா வேக விடலாம். பாருங்க, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் குழம்பு நமக்கு இந்த மாதிரி தான் ரெடியாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு மட்டன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட தேங்காய் இருந்தால் அப்படியே அதை அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன்னா ஒரு பாதி மூடிலையும் பாதி அளவுக்கு தான் எடுத்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் பக்கம் நல்லா கொதி வர விடலாம். பாருங்கள், இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் கொதி வந்திருக்கு. இப்போ நமக்கு சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.